அன்பான நண்பர்களே, அழகு பெண்களே, எல்லோருக்கும் மதிய வணக்கம். லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளா மாத கணக்கே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்கன் பிரியாணி ஆர்டர் வந்துருக்கு. கடைக்கு காலையிலேயே நான் செஞ்சு மத்தியானம் 11:30க்கெலாம் என் ஹஸ்பண்ட் அனுப்பி விட்டுட்டேன். கடைக்கு அனுப்பி விட்டு இப்போ அவர் தான் அங்கே பார்த்துக்குறாரு. நான் குக்கர் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கிறனால அவர் தான் பார்த்துக்குறாரு. அப்புறம் அது போக ஒரு 5 வெஜ் மீல்ஸு, அப்புறம் 8 செட்டு சப்பாத்தி ஆர்டர் வந்தது. எல்லாம் செஞ்சு அனுப்பி விட்டாச்சு. 4 மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சிக்கன் பிரியாணி ஆர்டர் கேட்டிருக்காங்க. நம்மளோட பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, ஒரு பாயில்டு எக்கு, அப்புறம் சத்தம் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க, அதனால சத்தம். சிக்கன் பிரியாணி, ஒரு பாயில்டு எக்கு, அப்புறம் ரைத்தா ப்ளஸ் ஒரு எம்டி சிக்கன் கிரேவி எல்லாம் சேர்த்து 100 ருபீஸ் போகிறோம். ஒரு ஆள் நல்லாவே சாப்பிட்லாம். இப்போ குருமாக்கு வெஜ்ஜு சிக்கன் கிரேவிக்கு தான் வதக்கிட்டு இருக்கிறேன். வெங்காயம் இங்கே முட்டை வேக இருக்குது, முட்டை வேக வச்சுக்கலாம். முட்டை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். முட்டை வேக வைக்கிறது வந்து நிறைய பேர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ரொம்ப நேரம் கொதித்து அது இது பண்ணும். நான் அப்படி பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள், குக்கரில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முட்டையை போட்டு தண்ணி ஊற்றி முட்டை வந்து சூப்பராக உடையாமல் வந்துடுங்க. முட்டை வேக வச்சு ஆல்ரெடி ஒன்று வேக வச்சு உங்களுக்கு காமிச்சிருந்தாங்க. இது பாருங்கள், உடையாமல் நல்லா பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரெஷ்ஷான முட்டை, வேக வைக்காத முட்டை மாதிரி இருக்கும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். அழகாக வந்துடும். சில பேர் ஐயோ குக்கரில் போட்டால் எப்படிங்க நல்லா வேகுமா அப்படின் தான் கடைக்கு வரவங்களாம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு விசில் விட்டிங்கன்னா பாருங்கள், பாருங்கள் ஒரு டேமேஜ் இல்லாமல் அழகாக வந்துச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது ஆல்ரெடி அப்போயே ஒரு ஆர்டருக்காக வேக வச்சேன். 2 முட்டையாக வேக வச்சேன். அதில் ஒன்று இப்போது ஒரு 5 வேக வச்சு அப்படி நான் சாப்பிட்டுக்கிறேன். அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். சீரக சம்பா அரிசி. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு வணக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து வெறும் வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 5 பேத்துக்கு தானே, பெரிய வெங்காயம், தக்காளி, பட்டை, கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, ஜீரகம், வெந்தயம், முழு மிளகு போட்டு வெங்காயம், தக்காளி போட்டு வணக்கியிருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா தூள்லாம் ஆட் பண்ணுறோம். இது ஒரு நாள் நான் ரெசிபி போடுறேன். இது வந்து மஞ்சள் தூள், லைட்டாக போட்டுக்கலாம். மிளகாத்தூள், இந்த காரமாக இருக்கும் இல்லையா, மல்லித்தூள் கொஞ்சம் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். குழம்பு மசாலா தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓகேவா. நம்ம இப்போ செல்ஃபி ஸ்டிக்கு எங்கே வச்சு போனாலும் வச்சு எடுக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ்லேயே இருந்தால் சூடாகவே தான் இருக்கும். கீழே இறக்கி வச்சிட்டோம்னா ஆயிடுச்சு. ஓகே, முட்டை விசில் வந்துருச்சுன்னா இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2 ஆக போகுது. 4 மணிக்கு கேட்டிருந்தாங்க. கரெக்டாக ஒரு 2-2:15 சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா விசில் விட்டுட்டு அடங்கிடும். கரெக்டாக அவங்க 4 மணிக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே எல்லாம் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி சூப்பராக கொடுத்துடலாம். நான் ரொட்டீன் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக நான் ஒரு நாள் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். சரி, அது விசில் வரட்டும். முட்டை காலையிலேருந்து ஒரு நிமிஷம் அப்புறம் முட்டை ஊற்றணும். சூப்பராக என்ன பண்ணணும்னா, இந்த தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி, கொஞ்சம் நேரம் விசில் அடங்கினாலும் ரொம்ப நேரம் கழிச்சு இந்த தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி உரிச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும். அது கூட இடையில வந்து குக்கர் ஆப் ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க. அதனால் அது செஞ்சுச்சுனேன். சிக்கன் பிரியாணி வைக்க போகிறேன். லெக் பீஸ் எல்லாம் போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இது ரெசிபிலாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இதோட ரெசிபிலாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது வந்து நாங்களே ரெடி பண்ண பிரியாணி மசாலா. டம்ளர் அளவு தண்ணியாக ஊற்றணும். 5 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் கணக்கு. சைட் கேப்பில் நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம்.
அப்புறம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கட்டு போட்டு மூடிடுவோம். பாத்திரம் தாங்க நிறைய சேர்ந்துட்டு கழுவிட்டே இருக்க வேண்டிய வேலை தான். அதான் ஒரு லோடு கழுவி வச்சு அடுத்த லோடு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். சிக்கன் குழம்பு வச்சுன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஓகே, பாத்திரத்தை அடுக்கிறது இல்லை, இங்கே வீடியோவில் பாத்திரத்தை அடுக்கிறது இதே வேலையா இருக்குமா? அதான் பிரியாணிக்கு வந்துட்டு கொதிச்சிருச்சுன்னா ரெடிப்பா, முட்டை ரெடி. இந்த குழம்பு இப்போ அரைச்சிட்டேன், வைக்க போறேன். அடுத்து தயிர் பச்சடி ரெடியான வேலை முடிஞ்சு. ஃபோன் நம்பர் இருக்கு பாருங்க. அதான் எப்படி விசில் அடங்கணும் இல்லை, இப்ப வந்து தந்தாரு அப்படின்னாங்க. காலையில கூட பார்த்தாங்க. காலையில இருந்து எங்க 3 பேருக்கு ஒரே வேலைங்க. உட்கார கூட டைம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறோம். போய் சிக்கனை கொஞ்சம் கழுவிட்டு சிக்கன் குழம்புக்கு வச்சுட்டு வந்துடலாங்க. கிளாரடிக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு. இதை வந்து சிம் பண்ணிட்டு அரிசி ஊற வச்சிருக்கேன். இதை வந்து இந்த குடத்துல எது ஊற்றுறேன்னா அங்கே பசுமாட்டு ஊற்றுவோங்க, அதனால குடத்துக்கு ஊற்றுவோம். 6 மணிக்கு கீழே வந்தாங்க. இன்னைக்கு கீழே ஆர்டர் எதுவும் பெருசாக இல்லையே, எப்படி கடைக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கொடுப்போம், அவங்களுக்கும் நம்ம கடைக்கு மட்டும்தானே அப்படின்னு செஞ்சு கொடுத்துட்டு திடீர்னு ஆர்டர் வந்துச்சு. 5 வெஜ் மீல்ஸு 8 செட்டு சப்பாத்தி போட்டு முடிச்சிட்டோம். மணி இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 மத்தியானம். டீ குடிக்கும் போது உட்காந்தேன், காலையில் டிஃபன் சாப்பிடும் போது உட்காந்தேன், இன்னும் உட்காரவே இல்லை, ஓடிட்டே இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஆர்டர் வந்ததுன்னா நோ ரெஸ்ட். இதில் ஒரு ஃபோன் வருது, என்னன்னு பார்த்துட்டு வரேன். கலக்கி வச்சிட்டோம்னா டப்பாவில் போடுவோம் தானே. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் துடைச்சி வச்சாச்சு. நீங்கள் விசில் அடங்கிடுச்சுன்னா அடுத்த வேலை பாக்ஸில் போட்டு பேக் பண்ணுறது தானே. நான் பேக் பண்ணணும், உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணு. பை பை இல்லை, வெயிட் பண்ணு. ஃபஸ்ட்டு எக் ரெடி ஆகிடுச்சு, நம்ம அதை பேக் பண்ணிக்கலாம். இன்னொரு பாக்ஸில் ஒரு எக் போட்டு கொஞ்சம் முட்டை பேக் பண்ணிடுச்சு. அடுத்து தயிர் பச்சடி பேக் பண்ணலாம். தயிர் பச்சடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தயிர் பச்சடி பாருங்க, ரொம்ப நரைச்சி ஊற்றினோம்னா மூட முடியாது, அதனால் இந்த அளவுக்கு ஊற்றிக்கேன். பார்த்தீங்களா, அதே மாதிரி இது பேக் பண்ணிக்கலாம். படி பேக்கிங்கெல்லாம் எங்கள் மாமனார் இது நல்லா பண்ணிடுவாருங்க. அவரும் காலையிலேருந்து எல்லாம் நின்று இப்போ கொஞ்சம் படுக்க போயிருக்காரு. நம்ம ஏன் போய் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணணும், பிரியாணி போடும்போது கூப்பிட்டு வந்துடுவார். என் ஹஸ்பண்ட் இப்போ வந்துடுவாருங்க, இன்னும் சாப்பிட்ல. அவர் வந்ததுக்குள்ள தான் நான் இப்போமே சாப்பிடுவேன். 4 மணிக்கு வந்துடுவார். இது முடிஞ்சதுன்னா உடனே 3-3:15 வருவார். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, எப்படின்னு தெரியல. அதனால் 24 மணி நேரம் சமைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க, அதனால் பசிக்க மாட்டேங்குது.
இது கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போது தயிர் பச்சடி பேக் பண்ணியாச்சு. அடுத்தது சிக்கன் குழம்பு பேக் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இது கழுவி வச்சுருந்தாங்க, எனக்கு அப்பப்போ கழுவிடுவேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு பேக் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு பீஸ் சிக்கன் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு போட்டு பேக் பண்ணியாச்சு. எல்லாம் காய்கறி எல்லாம் விலைவாசி ஏறிடுச்சுங்க. அது உருளைக்கிழங்கு வாங்கினா கிலோ 100 ரூபாங்கிறாங்க. பீன்ஸ் எடுத்தால் கிலோ 100 ரூபா. ஏங்கப்பா படுக்கலையா? அவ்வளோ இப்போ பிரியாணி மட்டும் விசில் அடங்கண்ணா. ஆமாங்கப்பா. அவளுக்கு ஃபோன் அடிச்சு பாருங்க, சிக்கன் பிரியாணி சுட சுட ரெடி. லெக் பீஸோட பாருங்கள், செமையாக இருக்கா? இப்போ வந்து நான் இந்த பாக்ஸில் போட்டு பேக் பண்ண போகிறேன். அப்பா சூடாக இருக்கு. நல்லா வந்துருக்கு. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. அதான் குழவா கொடுப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்குறதே செம சூடு. ஆமாம், பிளேட் வச்சு கையில் போட்டு பீஸ் போட்டாச்சு. முட்டை தனியாகவே கொடுத்துறியா? முட்டை அதிலே அப்படியே வச்சுக்கோங்க தனியாக. அது முட்டை வச்சா சாப்பாடு கம்மியாக பிடிக்கும்ப்பா. முட்டை தனியாக வச்சோம்னா கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக வச்சுக்கோங்க. சாப்பிடுறதுக்கு நல்லா. இதனால நான் தோணல. நீ ஒருத்தர் எம்டி பிரியாணி டப்பாலாம் ஃபில் பண்ணிடுவோம். ஆமாம், ஃபில் பண்ணிடு நல்லாவே. அவங்க அதை தொட்டுனோ 4 ஆர்டர் வருதுன்னு பார்க்கலாம் இல்லையா? பசங்க படிச்சுட்டு இருக்கிற பசங்க தானே. ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட கேப் நிறைய இருக்குது, போட்டு நிறைய. இப்போ பசங்க திடீர்னு ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கு, பார்ட்டி நடக்குன்னு ஏதாவது ஒரு 10 பேருக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னு கொடுப்பாங்க வந்து. ஏன்னா வெளியிலேருந்து வந்தவங்க தானே அவங்க, அதெல்லாம் படிக்கிறதுக்காக வந்தவங்க தான். பசங்களுக்காக வேண்டிய என்னென்னு செய்வாங்க. போடலாம் தான் சொல்லுவேன். நான் இதோட சாப்பாடு ஜாஸ்தி போட்டேன் நான், அதே மூட முடிஞ்சிச்சு. டேஸ்ட் பாரு இப்படி இருக்கு. இதெல்லாம் போட்டு பேக் பண்ணியாச்சு. எப்படி பாரு, அரிசி சூப்பராக இருக்கு. பிரியாணி ரெடிங்க. தயிர் பச்சடி, குழம்பு, முட்டை ரெடி. நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து எடுத்துக்க சொல்ல வேண்டியதான். இது நான்வெஜ் எல்லாம் சூப்பராக செய்வாங்க. நான்வெஜ் ஐட்டம்ஸு எல்லாமே எது எடுத்திங்கனாலும் சூப்பராக செய்வாங்க. அவ்வளோதான், பையன் மட்டும் போட்டு கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க, எங்களோட ஆர்டரெல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.